எதுக்கு இப்படி யாரும் எதுவும் சொல்லாம நிக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. அம்மா, இவங்க அமைதியா இருக்கிறதுலே தெரியுது இவங்க கிட்ட தான் பொய் இருக்குன்னு. இவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவங்க கிட்ட இப்படி எல்லாம் மரியாதை கேட்டீங்கன்னா உண்மையெல்லாம் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அவங்க வந்து விசாரிக்கட்டும். யார் சொல்றது உண்மைன்னு அப்ப தெரியும். போலீஸா? அம்மாமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஐயோ கடவுளே, பானுமதி தான் அனுப்புனாங்கன்னு சொன்ன முடிஞ்சது. ஸ்ரீஜா, ஏதாவது பண்ணி அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடு ஸ்ரீஜா. எதையாவது சொல்லி சமாளி. நான் ஒரு ஆர்டிஸ்டுமா, சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? சினிமாலயா? அப்போ நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இவர் என்ன கூட்டிட்டு வந்தாரு. இந்த பொண்ணு ஸ்ரீஜாவ எனக்கு யாருன்னே தெரியாதுமா. கல்யாணம் வரைக்கும் அவளுக்கு அத்தையா நடிக்கணும்னு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. நான் காசை வாங்கிக்கிட்டு நடிச்சேம்மா. மத்தபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. போலீஸ்ல எல்லாம் சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதீங்கம்மா. நான் கொஞ்சம் கௌரவமா சினிமால நடிச்சிட்டு இருக்கேம்மா. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னங்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்ப ஸ்ரீஜாவுக்கு மாமாவா நடிச்சீங்களா? யார் உங்களை நடிக்க சொல்லி காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தது? சொல்லுங்க. ஸ்ரீஜா, அவங்க வளர்றதுக்கு முன்னாடி நீயே உண்மையை சொல்லிடு. சொல்லிடுறீ. ஆமாத்த, நான் தான் உங்களுக்கு காசு கொடுத்து என் அத்தை மாமாவா நடிக்க கூட்டிட்டு வந்தேன். அப்போ இவங்க உன்னோட உண்மையான அத்தை மாமா இல்லையா? இல்லத்த, இவங்க ஆக்டிங் ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்க. சம்பளத்துக்காக நடிக்க வந்திருக்காங்க.